என்ன ஃபீல் இப்போ உங்களுக்கு இருக்கும்? போன வாரம் அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்குமா? அந்த ஃபீல் கிடைச்சதுக்கப்புறம் இப்போ தான் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த கார் கிடைக்குமா கிடைக்காத, எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அந்த ரிலேஷன்ஷிப் எப்போ கிடைக்கும், அவங்களுக்கு நம்ம பேசுனது ஏதாவது, நம்ம பண்ணது ஏதாவது அவங்கள அஃபெக்ட் பண்ணுமா, அவங்களே வந்து பேசுவாங்களா, ஜாப் கிடைக்கலையே, மணி இல்லையேன்ட்டு இப்போ தான் நம்ம அதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது கிடைச்சிருச்சுன்னா நம்ம அதை பற்றி திங்க் பண்ணுவோமான்னு கேட்டால் திங்க் பண்ண மாட்டோம். பட் ஃபீலிங்ஸ் இருக்கும், ரிலாக்ஸான ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணும்போதோ நீங்கள் எப்படி இருப்பீங்க? அப்பாடா நடந்துருச்சுப்பா அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீலாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி டூ மச்சாக திங்க் பண்ண மாட்டீங்க. இது நடக்குமா நடக்காது, எந்த திங்கிங்கும் இருக்காது. ஆனால் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? சே நடந்துருச்சு அப்படின்னு ஃபீலிங்ஸ் இருக்கும். அந்த ஃபீலிங்ஸோட நீங்கள் டே டைமில் அந்த ஒர்க்கை உங்களால் ஈஸியாக பண்ண முடியும், ஏன்னா அது நடந்துருச்சு. அதே மாதிரி தான் இப்போயும் லா ஆஃப் அட்ராக்ஷன் கண்டென்ட்டுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.